என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்தியன் பாலிட்டியில் இது 3வது வீடியோமா 200 hours GS சீரிஸில் 14வது பார்ட். பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு 13 பார்ட் பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போது பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக ஏன் 3 வீடியோ போடுறோன்னா ஃபஸ்ட்டு பார்ட் இன்னும் முடிக்கலை. ஏன்னா அந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வர முடிச்சிட்டோம்னா ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம கொடுத்துருக்க டைட்டிலில் ஒரு டைட்டில் முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து அப்படியே எக்கனாமிக்ஸ் போகலாம். ரெண்டும் மாற்றி பார்த்துட்டே வரலாம். சரிங்களா? இதில் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம முடிச்சதை அப்படியே ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்கிறேன். ஒரு ஐடியா இருக்கான்னு பாருங்கள். அதை வச்சு அப்படியே படிச்சிங்கன்னா ஈஸியாக புரியும். நான் நிறைய பேர் இந்த ஏரியாவை டச் பண்ணாமல் போயிடுறீங்க. குரூப் 1 குரூப் 2 போகிறப்போ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போலாம் குரூப் 4லேயே கூட பார்த்தீங்கன்னா இது கேட்குறாங்க அடிக்கடி. இப்போ நம்ம போன பார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி பிரிட்டிஷ் உள்ளே வந்தாங்க, அவங்க வணிகத்தலம் எங்கே அமைச்சாங்க, எப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம 1858 வரை பார்த்துருப்போம். பார்த்ததில் முக்கியமான விஷயங்களை மட்டும் அப்படியே கவர் பண்ணிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 1873 ஒரு அப்படியே ஒரு கிளான்ஸ் விட்டுருங்க. நோட் இருந்தால் எடுத்து வச்சு இந்த பார்ட்டை மட்டும் தனியாக கூட எடுத்து எழுதுங்க. நீங்கள் பார்த்த விஷயத்தில் எது கன்ஃபியூஸ் ஆகுமோ அதை மட்டும் அப்படியே தனியாக பார்ப்போம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துருப்போம். இந்த 1773 ரெகுலேட்டிங் ஆக்டில் ஸோ இது யார் கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் போடும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தது யார்? நம்ம இந்தியன்ஸ். ஸோ அப்போ அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கண்ட்ரோலுக்கு கீழே இவங்க அப்பாயின்ட் பண்ணது யார் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ஹெட்டு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்க ஒரு 24 பேர் இருப்பாங்க. இது இல்லாமல் இவங்க கொண்டு வந்த டீமில் கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிற போஸ்ட்டை தூக்கிட்டு நமக்கு புதுசாக கொண்டு வந்தது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த போஸ்ட்டில் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒரு துறை அமைச்சாங்க. சரிங்களா? நிர்வாகத்தில் உதவுறதுக்கு ஒரு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், 4 எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் தான் நம்ம வாரன் ஹேஸ்டிங்னு படிச்சிருந்தோம். இதுதான் 1773 ஆக்ட். சரிங்களா? ஸோ இது அப்படியே வரும்போது நேர 1784 இந்த ஆக்டில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்க. ஸோ அதை அப்படியே தெளிவாக பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படியே வரும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே யார் இருக்கா? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. அப்படியே பாருங்கள், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு வந்து COD தான் ஹெட்டு. மொத்தம் 24 பேர் இருக்காங்க. ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கண்ட்ரோல் வந்து யாருக்கு? ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு கீழே இப்போ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே கம்பெனி இருக்குது. கம்பெனி நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களில் ஹெட்டாக யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு கீழே இப்போ கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருந்தாங்க. அதை 3ஆக குறைச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போது இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் கூட இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இல்லாமல் தனியாக இவங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கு போர்ட் ஆஃப் கவுன்சில் அப்படின்னு சொல்லி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு 6 பேர் கொண்ட டீமை கிரியேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இதுதான் 1783 ஆக்ட். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 24 பேர், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருப்பார். 86 வந்து நம்ம பின்ன பேர் வருவார், காரன்வாலிஸ் வருவார்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ இது வந்து 1784. அடுத்து 1786 சட்டம் பார்த்துருப்போம். அப்படியே கோத்ரூ பண்ணுங்கள். விஷயங்கள் என்னென்னா இவங்க தான் முக்கியம், இதில் தான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டே வர்றப்போ அடுத்த பார்ட் வந்து 1833 கரெக்டாக வந்தீங்கன்னா இந்த 1833 கரெக்டாக பாருங்கள், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? 24 பேர். ப்ளஸ் இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து யார் தலைமையில் ரன் ஆச்சு? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வில்லியம் பெண்டிக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. தென் இதுக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற ஒன்று இருந்துச்சு. தென் இது இல்லாமல் நம்ம போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு 6 பேர் பார்த்தோம். இது வந்து இந்த 6 பேர் அப்படியே தான் இருப்பாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் முன்னாடி 3 பேர் இருந்தாங்கல்ல, 4 3ஆக குறைச்சாங்களா? இப்போ இதில் ஒரு ஆளை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட முதல் லா மினிஸ்டர், அதாவது சட்ட அமைச்சர் லார்டு மெக்காலே. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் போன கிளாஸில் படிச்சிருப்போம். அப்படியே எடுத்து ரீகால் பண்ணுங்கள். லார்டு மெக்காலே. அவ்வளோதான், 10 நிமிஷம். அதுக்கடுத்து அப்படியே அடுத்ததுக்குள்ளே போயிடலாம். லார்டு மெக்காலே. ஸோ இதுதான் 1833 புரோட்டோகால். சரிங்களா? இந்த ஏரியாவை நம்ம பார்த்துருப்போம். 1833 சட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் 1853. ஸோ அதுக்கப்புறம் போக போக என்ன ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை பெருசாக. இதுக்கப்புறம் 1853 சட்டம் வந்திருக்கும். தென் 1857 நம்ம அப்படியே டேரெக்டாக எங்கே வந்துட்டுப்போம்? ரிவோல்ட், புரட்சி நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த புரட்சிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய மாறுதல்களை இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுவரை நம்ம பார்த்து நிப்பாட்டினோமா புரட்சி எங்கெங்கே நடந்துச்சு, யார் யார் கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ அதில் முக்கியமான பேரெல்லாம் நம்ம இதில் பார்த்துட்டே வந்திருப்போம். ஸோ இது இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிறது 1858 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி
விக்டோரியா ப்ரொக்ளமேஷன், விக்டோரியா மகாராணி அறிக்கையை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கலைக்கப்படுது இல்லை. ஸோ அப்போ அந்த கம்பெனி கண்ட்ரோலுக்கு கீழே இருந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 24 பேர் இப்போ தேவையில்லை, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ யார் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டைரெக்டாக வரக்கூடியது க்ரௌன், ராணி. சரிங்களா, ராணி ஆட்சிக்கு கீழே ஃபுல் கவர்மெண்ட்டையும் கொண்டு வர்றாங்க. சரிங்களா, அப்போ ராணி ஆட்சிக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், லண்டனில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஸோ ஒரே டயக்ராம் கூட சொல்லலாம், பட் நம்ம தனித்தனியாக எழுதிட்டோம்னா ஒவ்வொரு இயருக்கும் என்னென்ன மாற்றம் தெரியும். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு கீழே இப்போ இங்கே இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் சிஓடி கலைச்சாச்சு. இவங்க கொண்டு வந்த புது போஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற போஸ்ட்டும் இப்போ அபாலிஸ்ட். சரிங்களா, இவருக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு பார்த்தோமா, அதை அப்படியே வச்சுருங்க. சரிங்களா, இங்கே தலைவராக கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை நியமித்து அவருக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. இப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு கீழே எஸ்ஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அரசு செயலர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை லண்டனில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே லண்டனில் நமக்கு என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் கவுன்சில் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இந்த இந்தியன் கவுன்சிலில் 15 பேர் அடங்கிய குழு, 15 + இவர் 1 மொத்தம் 16 பேர். ஸோ இவங்கெல்லாம் லண்டனில் செயல்படக்கூடியவங்க. சரிங்களா, இந்த மெம்பர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பி அண்ட் கேபினட் மினிஸ்டர்ஸ், அவங்கள தான் எஸ்ஓஎஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எஸ்ஓஎஸ் பேர் ஸ்டான்லின்னு படிப்போம், எல்லா பாயிண்ட்டும் கீழே ரிட்டர்னில் இருக்கும். மொதல் ஸ்ட்ரக்சர் புரியணுன்றதுக்காக ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். ஸோ இப்போ எஸ்ஓஎஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார்ல, இவருக்கு கீழே வந்தீங்கன்னா தான் நமக்கு இப்போ புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்க போஸ்ட் வைஸ்ராய். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் வைஸ்ராய்? வைஸ்ராய், வைஸ்னா துணை, ராய்னா ராயல் ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி, க்ரௌன் ஃபேமிலியில் அவங்க ராயல் ஃபேமிலிக்கு துணையாக இருக்கக்கூடியவங்க. இப்போ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறோமா, துணை குடியரசுத் தலைவர். அதே மாதிரி வைஸ்ராய் அப்படின்னு சொன்னோம்னா அரச பிரதிநிதி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்மா கேள்விப்பட்டிருப்பீங்க. அரச பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்க வைஸ்ராய். இப்போ வைஸ்ராய் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வைஸ்ராய் கொண்டு வந்ததுக்கப்புறம் வைஸ்ராய்க்கு சப்போர்ட் பண்ண, இப்போ எப்படி இங்கே கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருந்துச்சோ, இங்கே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைஸ்ராய்க்கு சப்போர்ட் பண்ண வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், வைஸ்ராய் நிர்வாக குழுவில் இந்த 4 பேர் அப்படியே அப்பாயிண்ட் ஆகுறாங்க. சரிங்களா, இது எப்போ 1858 வைஸ்ராய் நிர்வாக குழுவில் 4 பேர் அப்பாயிண்ட் ஆகுறாங்க. தென் இது மட்டும் இல்லாமல் ராணி, கரெக்டாக பாருங்கள், ராணி, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், அதுக்கு கீழே எஸ்ஓஎஸ், வைஸ்ராய்க்கு சப்போர்ட் பண்ண 4 பேர் கொண்ட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ப்ளஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறாங்க. இதுதான் 1858 கொண்டு வரப்பட்டது. இவங்க சொன்ன உண்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களோட பாரம்பரியம் மதிக்கப்படும். இதுக்கப்புறம் வந்து இந்தியர்களுக்கு மதத்துக்கோ இல்லை இந்தியர்களோட கொள்கைக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டோம், ஆனால் எல்லாத்துக்கும் ஹெட்டு வந்து எங்களோட ராணி தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரகடனத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இதை வந்து அலகாபாத் தர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அலகாபாத்தில் லார்டு கானிங் வாசிப்பார். சரிங்களா, ஃபஸ்ட்டு வைஸ்ராய் இருக்கக்கூடிய லார்டு கானிங் பிரபு வாசிப்பார். எல்லாமே ரிட்டர்னில் இருக்குது, காட்டுவேன், அப்போ எழுதிக்கலாம். இது சும்மா மேப் மாதிரி போட்டு ஐடியா தெரிஞ்சுக்கணும், யாரு கீழே யார் வர்றாங்க. இது 1858. இதில் ஒரு பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு இதிலிருந்து அடுத்த ஆக்டை அப்படியே ரிலேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். அடுத்த ஆக்ட் என்ன அப்படின்னா 1861 ஆக்ட் படிச்சிருப்பீங்க. 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட். அப்போ தான் ஃபஸ்ட்டு கவுன்சில் கிரியேட் ஆகும். சேம் இப்போ நான் எழுதுறது அப்படியே பார்த்துக்கோங்க. க்ரௌனுக்கு கீழே யார் வர்றாங்க? பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், பீனா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டுக்கு கீழே யார் பார்த்தோம்? எஸ்ஓஎஸ்க்கு சப்போர்ட் பண்ண இந்தியன் கவுன்சிலில் ஒரு 15 பேர் கொண்ட குழு. இவங்க இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன். அப்படியே இங்கே இருக்கிறது தான் அந்த டீம் அப்படியே ஃபார்ம் ஆகும். இவருக்கு கீழே இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய். இப்போ வைஸ்ராய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லைங்களா, இந்த வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் புதுசாக 4 மெம்பர் கூட ஒரு மெம்பரை ஆட் பண்ணுறாங்க. இந்த ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மெம்பர், நிதி அமைச்சர். அவர் பேர் தான் என்னென்னா ஜேம்ஸ் வில்சன். முதல்ல வரி வசூல் பற்றி கொண்டு வந்தவர் இவர் தான், ஜேம்ஸ் வில்சன். அதாவது முதல் சிப்பாய் கழகத்தில் ஜேம்ஸ் வில்சன் நிறைய இழப்புகள் ஏற்பட்டது, அதெல்லாம் மக்கள்கிட்ட இருந்தே வரியாக வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால் இவர் வந்ததுனால தான் ஃபஸ்ட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணதே அதனால தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நிதி அமைச்சர் இவர் தான்ப்பா, நிதித்துறையை சேர்ந்த முதல் உறுப்பினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வில்சன் 5வது ஒரு நபராக ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா, 1861. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஆல்ரெடி இருந்த மெம்பர்ஸ் 6 பேர் இருந்திருப்பாங்கல்ல, இதை 12 பேராக உயர்த்தியிருப்பாங்க. இந்த 12 பேரில் 3 இந்தியர்களுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. இப்போ பின்னாடி பார்ப்போம் அதெல்லாம். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் படித்து முக்கியமானதை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் டேட்டாவை மட்டும் தனியாக கொடுக்குறேன். இப்போ அந்த 3 இந்தியர்கள் யார், அதில் என்னென்ன கொண்டு வந்தாங்க, பட்ஜெட்டில் யார் யார் விவாதிக்கலாம், எல்லாம் கீழே இருக்குது, டேட்டாவாக இருக்குது. இப்போ ஸ்ட்ரக்சர் நல்லா புரிஞ்சதான் நல்லா பார்த்துக்கோங்க.
க்ரௌனுக்கு கீழே பார்லிமெண்ட், சரிங்களா, ராணி தான் எல்லாத்துக்கும் சுப்ரீம், அதுக்கு கீழே பாராளுமன்றம், அதான் அதிபர் ஆட்சின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு கீழே யார் வர்றாங்க? எஸ்ஒஎஸ் அப்படிங்கிறது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அரசு செயலர், அவருக்கு சப்போர்ட் பண்ண இந்தியன் கவுன்சில், இதில் ஒரு 15 பேர் இருப்பாங்க. அவருக்கு கீழே வைஸ்ராய், தென் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மொத்தம் 5 பேர். அதில் லாஸ்ட்டாக இப்போ சேர்க்கப்பட்டவர் ஜேம்ஸ் வில்சன். இதுக்கு கீழே இன்னொன்று என்ன பண்ணிக்கலாம் நீங்கள், பின்னாடி இன்னொருத்தர் ஆட் பண்ணுவாங்க, வெளியுறவுத்துறை, அதாவது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்க்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா 1874 ஆட் பண்ணுவாங்க, இதிலே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சட்டத்தில் 1861 அப்புறம் 1892 போயிடுவோம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம், 1874 புதுசாக ஒரு மெம்பர் வருவார். அப்போ தான் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மொத்தம் 6 பேர் ஆவாங்க வைஸ்ராய் நிர்வாக குழுவில். சரிங்களா, இந்த வைஸ்ராய் நிர்வாக குழுவில் சேர்க்கப்பட்ட 6 பேர் இருக்காங்கல்ல, இந்த 6 பேர் எதாவது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, இந்த வைஸ்ராய் நிர்வாக குழுவில் சேர்க்கப்பட்ட ஒரு முக்கியமான உறுப்பினர் 1909 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக் பாக்ஸ் கொஸ்டின், எஸ்பி சின்கா, சத்யேந்திர பிரசாத் சின்கா, அது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்கம்மா. அது இந்த வைஸ்ராய் நிர்வாக குழு தான். இதில் மொத்தம் எத்தனை பேர் ஆயிட்டாங்க, 4+1. இந்த வெளியுறவுத்துறை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஒருத்தரை சேர்த்து பார்த்தோம்னா 6 பேர் ஆயிட்டாங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 6லேருந்து 12 பேர் வரை இருக்கலாம்னு சொன்னாங்க. அதில் 3 பேர் இந்தியர்கள், அதாவது ராஜா ஆஃப் பனாரஸ், பட்டியாலா, தினகர் ராவ், இந்த மாதிரி ஒரு 3 பேர், இவங்க 3 பேரை சேர்த்துருப்பாங்க. சரிங்களா, இதை பின்னாடி பார்ப்போம். இந்த ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வேறு எதையும் மனப்பாடம் பண்ண வேணாம். இந்த ப்ரோட்டோகால் என்ன 1861, அவ்வளோதான். இப்போ அதை அப்படியே கொண்டு போய் இந்த ப்ரோட்டோகாலை அப்படியே 1892 கொண்டு போகலாம். சரிங்களா, இதுக்கப்புறம் இது தெரிஞ்சாலே நீங்கள் எல்லா பாயிண்ட்டும் ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்களேன், இதுக்கு நான் சொல்லும்போது இதை மைண்டில் வச்சு இப்போ சொல்லணும். அடுத்து இப்போது 1861 பார்த்தோமா, 1892 வந்தீங்க அப்படின்னா அடுத்து க்ரௌன் அப்படியே இருப்பாங்க. க்ரௌனுக்கு கீழே பார்லிமெண்ட்டுக்கு கீழே எஸ்ஓஎஸில் அவருக்கு சப்போர்ட் பண்ண இந்தியன் கவுன்சில், இவங்க இருக்கிற இடம் லண்டன், இவங்களுக்கு கீழே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய். திரும்ப 2-3 டைம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டோகால் அப்படியே மைண்டில் செட் ஆயிரும். வைஸ்ராய், சரிங்களா, வைஸ்ராய் கீழே ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இன்னும் ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இப்போ மொத்தம் ஒரு 6 பேர் இருப்பாங்க மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 1692 6லேருந்து 16 பேராக உயர்த்தப்பட்டனர். இதில் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்கலாம்னு சொல்லுவாங்க. 1861 பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்க அனுமதி இல்லை. 61 தான் பங்கேற்க அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது, கொஸ்டின் கேட்க முடியாது. கொஸ்டினை 6 நாள் முன்னாடியே வந்து நம்ம பேப்பரில் எழுதி கொடுத்துடணும். அதை பார்த்து அவங்க ரீட் பண்ணுவாங்க, ஸ்பீக்கர் ரீட் பண்ணுவார், அவங்க பார்லிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம கேட்ட கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம ஆன்சரை கேட்டுக்கணும். திரும்ப எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்க முடியாது, சப் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. 1892 பின்னாடி கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய சப் டாபிக்லாம் வரும். இப்போ எதில் கூடிக்கிட்டே போகுது, இதை மட்டும் பார்த்துட்டே வாங்க. ஸோ இதோட இம்பாக்ட் வந்து அடுத்து 1909 1919. இப்போ இந்த 3 இது புரிஞ்சது அப்படின்னா ஸ்ட்ரக்சரு. அதுக்கப்புறம் டேரெக்டாக எங்கே வரணும்னா 1909. இந்த 1909 சட்டம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாத்துக்கும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்குப்பா. இது உங்களுக்கு ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் போடுறேன், இதுக்கு அடுத்து நிறையா இருக்குது. 1909 அவுட்லைன் பார்த்துட்டு போயிடலாம். 1909 எடுத்தீங்கன்னா இதே தான். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் சொல்லுவோம். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மிண்டோ மார்லியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கொடுத்தது இதில் தான். சரிங்களா, ஸோ இதில் வந்து சேம் கான்செப்ட். க்ரௌனுக்கு கீழே அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு கீழே எஸ்ஓஎஸ், இவங்க எல்லாம் இருக்கிறது லண்டனில் இந்தியன் கவுன்சில். இவங்களுக்கு கீழே இப்போ செயல்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய். ஸோ இந்த வைஸ்ராய்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6 பேர். ஸோ இது இல்லாமல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இங்கேருந்து 6 பேரை இப்போ 60 பேர் வரை உயர்த்தியிருப்பாங்க. சரிங்களா, மொத்தம் இப்போ 60 பேர் இங்கே இருக்காங்க. இது இல்லாமல் பிரசிடென்சி, அதாவது மாகாண சட்டமன்றம், இது சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இது பிரசிடென்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மாகாணத்தில் சட்டமன்றங்கள் உருவாக்கப்படும். ஸோ இதில் 20 பேருக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இது தனி இங்கே சொல்லப்பட்டிருக்கும். இதில் பெருசாக வந்து மாகாணங்களை பற்றி பெருசாக எடுத்துக்கிட மாட்டோம். பின்னாடி தான் மாகாணத்தோட பங்கு பெருசாக வந்திருக்கும். இப்போ இந்த 60 கூட நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 60 33 பேர் நாமினேட்டட். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 1. இந்த 60 33 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட்டட். இதில் ஒரு 27 பேர் பார்த்தீங்க அப்படின்னா செலக்டட். இந்த 27 பேரில் 8 பேர் முஸ்லீம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் மத்திய சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 27 உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செலக்டட் மெம்பர்ஸில் எத்தனை பேர் முஸ்லீம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 8 பேருமா. சரிங்களா, ஸோ இதுக்குள்ளே வந்து மற்ற பாயிண்ட்ஸ்லாம் படிப்போம். இப்போ 1860 வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் எங்கெல்லாம் உருவாக்குனாங்கன்னு படிப்போம். கோர்ட் உருவாக்குனாங்க 1862, அதெல்லாம் படிப்போம். இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரியணும். சரிங்களா, ஸோ இதோட கண்டினியூட்டி தான். இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இங்கே வரும்போது 1919 சட்டம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌனுக்கு கீழே பார்லிமெண்ட்டுக்கு கீழே எஸ்ஓஎஸ், தென் லண்டனில்
இந்தியன் கவுன்சில். ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய், வைஸ்ராய்க்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இங்கே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், பிரசிடென்சியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ இந்த இடத்துல சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படியே இருக்கும் 6. இந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1919ஓட முக்கியமான விஷயம் மாகாணத்தில் இரட்டையாட்சி கொண்டு வரப்பட்டது. ஸோ அப்போ மத்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஈரவை சட்டமன்றம். ஈரவை சட்டமன்றம் அப்படின்னா இதில் ராஜ்யசபா அண்ட் லோக்சபா கிரியேட் பண்ணுறாங்க. தென் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துறைகளை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு, ஒதுக்கப்பட்டது, சரிங்களா, ஒதுக்கப்பட்ட துறைகள். இன்னொன்று மாற்றப்பட்ட துறைகள், சரிங்களா. ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்னு பிரிப்பாங்க. ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து 1919 இருக்கும். ஸோ இது 1935 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இங்கே உங்களுக்கு இந்த ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை, இந்த 2 துறைகளை வந்து தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இரட்டை ஆட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 கவர்மெண்ட்டுமே இதில் சட்டம் இயற்றலாம். ஆனால் இப்போ இந்த இரட்டை ஆட்சி நீக்கப்பட்டது தான் 1935, வேற ஒன்றுமே கிடையாது. சின்ன சேஞ்ச் ஒன்று தான். ஸோ அப்போ இரட்டை ஆட்சியை நீக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ துறைகளை பிரிச்சுட்டாங்க. போர்ட்ஃபோலியோ துறைகளை பிரிக்கும் போது எதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் இயற்றலாம், எத்தனை இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டம் இயற்றலாம், எத்தனை துறைகளில் 2 பேரும் சட்டம் இயற்றலாம், அதை பிரிக்கிறாங்க. அதுதான் 1935 வரும். அதுக்கப்புறம் இத்துறைகள் பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே வர்ற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக கூட்டாட்சி நீதிமன்றம், இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரோட்டோகால் யாருக்கு அப்புறம் யார் வராங்கன்னா இதில் தான் நிறையா கன்ஃபியூஸ் ஆவீங்க. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு நான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மத்திய சட்டமன்றம் அப்படின்னு சொன்னால் இந்த நிர்வாக மன்றம், சட்டமன்றம், இது உங்கள் மைண்டில் நிற்கணும் ஸ்ட்ரக்சரில். மாகாண சட்டமன்றம் சொன்னால், சரிங்களா, புரிஞ்சதா? மாகாண சட்டமன்றம் அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு மைண்டில் என்ன வரணும், இந்த இடம் வரணும். நல்லா பாருங்கள், நிர்வாகம், மத்திய சட்டமன்றம், இது மாகாண சட்டமன்றம், இந்த ஏரியா உங்கள் மைண்டில் வரணும். இப்போ நம்மளுக்கு சொல்ல வர விஷயம், கிரவுன் ராணினா டாப்பு, அவங்களுக்கு கீழே பாராளுமன்றம், அவங்களுக்கு கீழே SOS அரசு செயலர், அவர் வந்து லண்டனில் இருக்கிறாரு, அவங்களுக்கு கீழே வைஸ்ராய், வைஸ்ராய் கீழே நிர்வாக குழு, நிர்வாக குழுக்கு அப்புறம் மத்திய சட்டமன்றம், அதுக்கப்புறம் மாகாண சட்டமன்றம். இந்த ஸ்ட்ரக்சர் உங்கள் மைண்டில் வந்துருச்சுன்னா நம்ம சொல்ல வர பாயிண்ட் எல்லாம் ஈஸியாக புரியும். இது தெரியாமல் சும்மா பாயிண்ட் எழுதுனீங்கன்னு வைங்களேன், எத்தனை டைம் படித்தாலும் மறக்கும். அதுக்காக தான் இந்த ஐடியா சொன்னது, சரிங்களா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இன்னொரு டைம் வச்சு பாருங்கள், கிளியராக புரியும். இப்போ நோட்ஸ் எழுதிக்கலாம் அப்படியே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ராணி ஆட்சி, அந்த பாயிண்ட் அப்படியே எழுதிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், 1858, சரிங்களா, நவம்பர் 1. இதில் என்னென்னலாம் சேஞ்ச் ஆச்சு ஆல்ரெடி சொன்னது தான், அப்படியே எழுதிக்கோங்க. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கலைக்கப்பட்டது, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே க்ளோஸ்டு, சரிங்களா. இப்போ புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட், இதுக்கு ஹெட் யார், கிரவுன், ராணி தலைமையிலான பாராளுமன்றம், அதுக்கு கீழே யார் வர்றா, SOS ப்ளஸ் 15 பேர் எங்கே இருக்காங்க, லண்டன், இந்தியன் கவுன்சில். தென் இந்தியன் கவுன்சில் 1935 கலைக்கப்பட்டது, சரிங்களா. அதுக்கு கீழே வைஸ்ராய், இதான் போஸ்ட் பார்த்தோம், சரிங்களா. SOS 1919 SOSக்கான சேலரி ஃப்ரம் பிரிட்டிஷ் ரெவன்யூ சொல்லியிருப்பாங்க. இது நான் உங்களுக்கு அங்கே சொன்னேன், எங்கே BOC கொண்டு வரும்போது சொன்னாங்கல்ல, இவங்களுக்கான சம்பளம் இந்திய நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டது, இந்தியன் ரெவன்யூலேருந்து. அதை ஸ்டாப் பண்ணது 1919, சரிங்களா. இப்போது சட்டத்தோட விதிமுறைகள் என்னென்ன கூட சொன்னாங்க எல்லாமே பாயிண்டாக எழுதிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரக்சராக சொன்னதை பாயிண்டாக சொல்கிறேன். 1858 இந்திய அரசு சட்டம் நவம்பர் 1 கொண்டு வரப்பட்டது. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லாட்சி சட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டது, சரிங்களா. நல்லாட்சி சட்டம். இந்த சட்டத்தை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா மகாராணி. விக்டோரியா மகாராணியின் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாசிக்கப்பட்ட இடம் அலகாபாத், அதனால அலகாபாத் தர்பார், அலகாபாத் பேரறிக்கை இப்படிலாம் சொல்லப்பட்டது. இதை வாசித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்டு கானிங் பிரபு. இந்த கானிங் பிரபு தான் கடைசி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை ஆளுநர் அவர் தான். முதல் வைசிராய் யாருன்னு கேட்டால் அவர் தான், சரிங்களா. வாசித்தவர் கானிங் பிரபு. லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் அவர் தான், வைஸ்ராய் ஃபர்ஸ்ட் வைஸ்ராயும் அவர் தான். அரசு செயலர், இந்தியாவிற்கு புதிதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு புது போஸ்ட் கொண்டு வராங்க. நம்ம இங்கேருந்து பார்க்குறப்போ இந்திய அரசு செயலர், அவங்களுக்கு பிரிட்டிஷ்ல இருந்து இந்தியான்றது அண்டை நாடு, ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெரிட்டரியை அவங்க பிடிச்சிட்டாங்க. அப்போ அயலுறவு செயலர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர், இவர் பேர் தான் இப்போ என்னன்னா ஸ்டான்லி. இவர் கேட்பாங்கம்மா ஃபர்ஸ்ட் SOS யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்டான்லி. 1861 அமைக்கப்படும் சட்டமன்றத்தில் இந்தியர்கள் பிரதிநிதிகளாக அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ 1858 சொல்றாங்களா, 61 நம்ம அடுத்த சட்டம் போடுவோம். இந்த சட்டத்தில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கிடையாது, சட்டம் போடக்கூடியது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். இதுக்கப்புறம் இந்தியர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 1861 சட்டத்தின்படி உங்களுக்கான சட்டமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டத்தை நீங்களே ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. அப்படியே எழுதிட்டே வாங்க, ஸ்டாப் பண்ணி. தென் கல்வி பொதுப்பணி திட்டங்கள் துரிதப்படுத்தப்படும், இது அடுத்து சொல்லியிருப்பாங்க இம்பார்ட்டண்டா. ஏன்னா அடுத்து எஜுகேஷன் மற்றும்
பிடபிள்யூடி பப்ளிக் ஒர்க், உங்களுக்கான வேலைகளை துரிதப்படுத்துவோம். ஏன்னா எங்கள் கவர்மெண்ட்டு கீழே நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கான டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ண போகிறோம். ஆனால் ராணி தான் எல்லாத்துக்கும் ஹெட் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கவுன்சில் சட்டம் 1861 ஜூன் 6 இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் வுட்ஸ். இந்திய கல்வி அறிக்கையின் மகாசாசனம் சொல்லக்கூடிய மகாசாசனத்தை ஏற்றியவர் சார்லஸ் வுட். 1861 ஜூன் 6 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இதை கொண்டு வந்திருப்பாருமா. அதுதான் 1861 சட்டமாக கொண்டு வந்திருக்கும். அப்போ வைஸ்ராயா இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானிங் பிரபு. வைஸ்ராய் நிர்வாக குழுவில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை பாருங்க, சொன்னேன் இல்லைங்களா, வைஸ்ராய் நிர்வாக குழுவில் 4 பேர் இருப்பாங்க. ஸ்ட்ரக்சரில் பாருங்க 4 பேர் இருப்பாங்க. பின்னாடி ஒரு ஆளை புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ், நிதித்துறையை சேர்ந்தவர். நிதித்துறை ஃபினான்ஸ், பட்ஜெட் சம்மந்தப்பட்டது ஃபினான்ஸ். நீதி வேற நிதித்துறையை சேர்ந்தவர். ஸோ இவரை வச்சு தான் இந்த 5வது உறுப்பினர் பட்ஜெட், இவர் வந்து நிதித்துறையை சார்ந்தவராக இருக்கிறதுனால தான் அடுத்து பட்ஜெட் கொண்டு வர்றாங்க. முதல் பட்ஜெட்டை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஜேம்ஸ் வில்சன். சரிங்களா, கேபினெட் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது, கேபினெட் முறை அறிமுகம் செய்யப்பட்டது. சரிங்களா. தென் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம், நிதி ஒதுக்கீடு, போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் என்ன பண்ணாங்க, கொண்டு வரப்பட்டது. தென் அரசு பணியில் இடஒதுக்கீடு அறிமுகம் செய்யப்பட்டது. எல்லாமே முக்கியமான பாயிண்ட். 1861 கொடுக்கப்பட்ட சிறப்பம்சங்கள்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே. அரசு பணியில் இடஒதுக்கீடு அறிமுகம் செய்யப்பட்டது. சரிங்களா. அதுக்கப்புறம் மத்திய சட்டமன்றத்தில் 6 to 12 வரை உறுப்பினர்கள் நியமித்துக் கொள்ளலாம் என அதிகாரம் வழங்கியது. 6 to 12 வரை. சரிங்களா, 6 உறுப்பினர்கள் இருக்கிறவங்க 12 வரை எங்க, மத்திய சட்டமன்றத்தில். சரிங்களா, மத்திய சட்டமன்றம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பார்த்தோமா, இசி எல்சி, அந்த எல்சியில் சொல்கிறாங்க 12 வரை கூட்டிக்கலாம். தலைமை வந்து வைஸ்ராய் தான். ஸோ அந்த 6 to 12 வரை கூட்டுறதுல அஃபிஷியல் மெம்பர்ஸ் பிரிட்டிஷ், நான் அஃபிஷியல் மெம்பர்ஸாக சில இந்தியன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 12 பேரில் தான் நான் சொன்னேன் 3 இந்தியன்ஸை அப்பாயிண்ட் பண்ணாங்க. முக்கியமான விஷயம். சரிங்களா, மத்திய சட்டமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட 3 இந்தியர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க பேர் பாருங்க, ஒன்று பட்டியாலா அரசர், இன்னொன்று பனாரஸ் அரசர், அடுத்து சர் தினகர் ராவ். பட்டியாலா, பனாரஸ், தினகர் ராவ் 3 ஏரியாவை சேர்ந்த அரசர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வைஸ்ராய் என்ன பண்ணுறாரு, அப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ இந்த பட்டியாலா ஓகே, பனாரஸ், இந்த பனாரஸுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பனாரஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவர் பிஜேபி நரேந்திர மோடி அவருடைய தொகுதி வாரணாசி வதோதரா லாஸ்ட்டுக்கு முன்னாடி நின்னார் இல்லைங்களா, 2 தொகுதியில் நின்றுருப்பார் போன எலெக்ஷனில். ஸோ அதில் அந்த வாரணாசி அப்படிங்கிறது குஜராத்தில் யூபியில் இருக்கக்கூடிய ஏரியா வாரணாசி. அந்த வாரணாசி தான் அந்த காலத்தில் பனாரஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. சரிங்களா, ஸோ இப்போ இருக்கக்கூடிய வாரணாசி. ஸோ இந்த 3 ஏரியாவை சேர்ந்த அரசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தென் மத்திய சட்டமன்றம் அப்போ உருவானது, மத்திய சட்டமன்றம் இம்பீரியல் சட்டமன்றம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சரிங்களா. தென் 1861 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிற புது போஸ்ட் கிரியேட் ஆகுது. அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு அழைக்கக்கூடிய புது போஸ்ட் கிரியேட் ஆகுது. இது நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லிஸ்ட்டில் பார்க்குறப்போ இந்த அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட்டை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் எப்போ பார்த்துருப்போம், மத்திய அரசு, மாநில அரசு, நம்ம பகுதிகள் பார்த்தீங்கன்னா முதல் பகுதி யூனியன் அண்ட் டெரிட்டரி, 2வது பகுதிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா குடியுரிமை, 3வது பகுதி அடிப்படை உரிமை, 4வது பகுதி டிபிஎஸ்பி, 4A அப்படின்னு எடுத்தீங்கன்னா நமக்கு அடிப்படை கடமை, 5வது பகுதி மத்திய அரசுக்குள்ள வருவீங்களா. அந்த 5வது பகுதியில் வர்றப்போ வரிசையாக நம்ம யாரை படிப்போம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சரவைன்னு படிப்பீங்க. அந்த பிரதமர் மற்றும் அமைச்சரவை தான் நம்ம ஐ திங்க் 74 to 78 வரை படிச்சிருப்போம். இதுக்குள்ள 76வது ஆர்டிக்கிள் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டர்னி ஜெனரல். சரிங்களா, இப்போ இங்கே உருவாகிற போஸ்ட் மத்திய தலைமை வழக்கறிஞர், அட்டர்னி ஜெனரல். ஸோ இதே மாதிரி 165வது ஆர்டிக்கிள் சொல்றது அட்வொகேட் ஜெனரலை பற்றி சொல்லும். இது அப்போ உருவாகும் போதே முத சட்டமன்றம் வரும்போதே நம்ம எப்படி இந்திய அரசு மத்திய அரசு பற்றி படிக்கும்போது அதுக்குள்ளே நம்ம உள்ள இவர் அட்வொகேட் ஜெனரல், அட்டர்னி ஜெனரலை கொண்டு வர்றோமோ அதே மாதிரி அப்போ மத்திய சட்டமன்றம் உருவான அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா 1861 முதலாக தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு பதவி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இது முக்கியமான பாயிண்ட்மா. எந்த சட்டத்தின்படி தலைமை வழக்கறிஞர் பதவி கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டால் 1861 இந்தியன் கவுன்சில் ஆக்ட். சரிங்களா, எழுதிக்கோங்க. தென் மாகாண சட்டமன்றம் தலைமை ஆளுநருக்கு கீழே நிர்வாக குழு, சட்டமன்ற குழு 2ஆக பிரிக்கப்பட்டது. இதுதான் நம்ம சொன்ன இப்போ 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். நிர்வாக குழு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 2ஆக பிரிக்கப்பட்டது. அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்க, 1833. சரிங்களா, 1833 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 நம்ம வில்லியம் பெண்டிக், அது பார்த்தீங்கன்னா தெரியும். வில்லியம் பெண்டிக் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்ட் பண்ணுவாங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் லா மெம்பர் லார்டு மெக்காலே வருவார். அப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க, கல்கத்தாவுக்கு ஃபுல் பவர் பெங்காலுக்கு கொடுத்துட்டு மற்ற மாகாணங்களில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை பறிச்சிருவாங்கன்னு படித்தோம்.
இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1861 பம்பாய், மெட்ராஸ் போன்ற இடங்களுக்கு கல்கத்தாவில் மட்டும்தான் இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கணும். 1833 எடுத்து பாருங்க, தெரியும் அந்த புரோட்டோகாலில் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா போஸ்ட் கிரியேட் ஆகும்போது யார் போஸ்ட் கிரியேட் ஆகும், ப்ளஸ் ஒரு லா மெம்பர் கிரியேட் ஆவார். அப்போ லா மெம்பர் அங்கே இருக்கிறதுனால அவர் ஏற்றதான் சட்டம், மற்ற இடத்துல சட்டம் ஏற்றக்கூடாதுன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தோம், பறிச்சுருவாங்கன்னு பார்த்தோம். இப்போ மறுபடியும் பம்பாய், மெட்ராஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இது முக்கியமான டேட்டாமா. எப்பொழுது பறிக்கப்பட்டது, எப்பொழுது மீண்டும் திருப்பி கொடுக்கப்பட்டது, 1861. சரிங்களா? அதுக்கப்புறம் புதிய சட்டப்பேரவை எங்கெல்லாம் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1862 வங்காளம். ஸோ இதில் இன்னும் சில பேருக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 1886 ஒரு சில புக்கில் 1866 கொடுத்துருக்காங்க. 66 இருக்குது, 86 இருக்குது, படிச்சுக்கோங்க. வடமேற்கு எல்லை மாகாணம். ஸோ 1862 வங்காளம். அது மட்டும் இல்லாமல் சென்னையிலையும் அமைத்தார்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. மெட்ராஸில் 1882 அமைக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டமன்றம் அமைக்கப்பட்டது, ஆனால் சட்டமன்றமாக செயல்படவில்லை. அப்பொழுது செயல்பட்டது ஒரு அட்வைசரி பாடி, ஆலோசனை குழுவாக செயல்பட்டது. அட்வைசரி பாடியாக மட்டும்தான் செயல்பட்டிருக்கும். 1919 சட்டம், 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம் வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றமாக செயல்பட தொடங்கியிருக்கும். அதனால இந்த சென்னை சட்டமன்றமாக உருவானது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1962 தான். ஆனால் சட்டமன்றமாக செயல்பட ஆரம்பித்தது 1919 தான். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? தென் 1866 வடமேற்கு எல்லை மாகாணம், 1897 பஞ்சாப். இந்த 3 இடங்கள்லையும் புதிய சட்டப்பேரவை தொடங்கப்பட்டது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கம்மா. தென் அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம், ஆர்டினன்ஸ் பவர் ஃபார் 6 month வேலிடிட்டி, நல்லா புரிஞ்சுக்கணும். 6 மாத காலக்கெடுவுடன் கூடிய அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸோ இது வந்து 1861 சட்டத்துக்கு கீழே வரும். இது மட்டும் இல்லாமல் 1862 முதல் முறையாக உயர்நீதிமன்றங்கள் அறிமுகப்படுத்தப்படும், ஹைகோர்ட்டு. சரிங்களா? அந்த ஹைகோர்ட் வந்தது எந்த சட்டத்தின் அடிப்படையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1861 ஹைகோர்ட் ஆக்ட் 1861 படி 1862 பாருங்க, 1862 ஜூன் 26 கல்கத்தா, பம்பாய், மதராஸில் ஹைகோர்ட் கொண்டு வர்றாங்க. சரிங்களா? ஸோ இதில் தான் பின்னாடி பார்த்தோம், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட முதல் சீஃப் ஜஸ்டிஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் திருவாரூர் முத்துசாமி, 1877 பார்த்தோம்ல. இது இதோட கண்டிப்பாக தான் வரும். இதுக்காக தான் பின்னாடி ஜி சுப்பிரமணிய ஐயர் பத்திரிகை தொடங்கினார் அப்படின்னு பார்த்தோம். தென் 1860 ஐபிசி இந்தியன் பீனியல் கோட், 1861 சிஆர்பிசி, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1872 ஐஏஏ எவிடன்ஸ் ஆக்ட், 1861 ஐசிஎஸ்ஏ, இது எல்லாமே கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1973 43வது சட்டக்குழுவின் பரிந்துரைப்படி மாற்றிருப்பாங்க மறுபடியும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தனியாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இதை வந்து என்னன்னா, இப்போ இந்த இடத்துல நமக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 2024 ஜூலை 1 இதை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணாங்க. சரிங்களா? பிஎன்எஸ்எஸ், சரிங்களா? இதெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிசி ஜூலை 1 2024 அப்புறம் என்ன பேரில் இருக்குது, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இது நீங்கள் ஹோம்ஒர்க் கீழே கமெண்ட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கான ஹோம்ஒர்க் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்கம்மா. ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇஏ இப்போ என்ன நேமில் இருக்குது, ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, ஃபுல் ஃபார்மோட கமெண்ட் பண்ணிடுங்க. எந்த டேட்டு கொண்டு வந்தாங்க நான் சொல்லிட்டேன், ஒரு டைம் நீங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க கீழே. திரும்ப ரிவிஷன் பண்ணுறப்போ இதெல்லாம் கொஞ்சம் ரீசெண்ட் அப்டேட் டேட்டா, அது கொஞ்சம் எல்லாரும் பார்த்துப்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் 1863 பாருங்க, சத்யேந்திரநாத் தாகூர். ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர்னு கேட்டாங்கன்னா 1863 சத்யேந்திரநாத் தாகூர். 1869 சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திரதத், தென் பிகாரிலால் குப்தா, இவங்கெல்லாம் 1869, சத்யேந்திரநாத் தாகூர் 1863. ஸோ இது கூட அந்த 1909 டேட்டாவை கன்ஃபியூஸ் பண்ணாமல் படிச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் நிர்வாக குழுவில் நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர், இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி சின்கா. இந்த எஸ்பி சின்காவையும் சில பேர் சத்யேந்திரநாத் சின்கான்னு படிக்கிறாங்க. சத்யேந்திரநாத் தாகூர் வேற, சரிங்களா? சத்யேந்திர பிரசாத் சின்கா வேற. எஸ்பி சின்கா இவர் 1909 வைஸ்ராய் நிர்வாக குழுவில் அப்பாயின் பண்ணப்படுவார். இது எல்லாமே 1861 சட்டத்தில் தான் இவ்வளோ விஷயம் படிச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் அப்படியே நோட் பண்ணி படிச்சிருங்க. நான் சொன்ன ஹோம்ஒர்க்கை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1892. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டு அடுத்து நீங்கள் எழுதுங்க, ஈஸியாக புரியும். 1892 மிதவாதிகளின் கோரிக்கைகளை ஏற்றி சட்டம் இயற்றப்பட்டது. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா மிதவாதிகளுக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு சொல்லுவாங்கப்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1885 நமக்கு ஐஎன்சி உருவாகுமா? ஐஎன்சி உருவானதுக்கு அப்புறம் 1900 சூரத் பிளவு எப்பொழுது ஏற்பட்டது அப்படின்னு பாருங்க, 1907. அதுக்கு முன்னாடி
மிதவாதிகள் தீவிரவாதிகளுக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்காது. டாமினேஷன் பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் தான். அப்போ அதுக்கப்புறம் இயற்றப்பட்ட சட்டத்தில் மிதவாதிகள் கோரிக்கைகள் ஓரளவுக்கு இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மத்திய சட்டமன்றம் மாகாண சட்டமன்றம்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அப்போ மிதவாதிகளின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மிதவாதிகளின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா 1892. ஸோ அதில் மத்திய சட்டமன்றத்தில் 10 to 16 பேரை உயர்த்தியிருப்பாங்க. மாகாண சட்டமன்றத்தில் அதிகபட்சமாக 20 பேர் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பாருங்க, நான் சொன்ன முக்கியமான விஷயம், இந்த இடத்துல மத்திய சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தில் 1892 பட்ஜெட் கூட்டத்தில் நம்ம பங்கேற்கலாம். ஆனால் கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை பேப்பரில் எழுதி ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்துடணும். அதை ஸ்பீக்கர் சொல்லுவார். அதுக்கு பார்லிமெண்ட்ல பிரிட்டிஷ் எம்பி, அங்கே இருக்கக்கூடிய எம்பி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. பட் நம்ம அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்க முடியாது, கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இதோட ரூல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சட்டமன்றத்தில் எப்போ 1892. அதே மாதிரி மாகாண சட்டமன்றத்தில் இந்தியர்கள் அனுமதித்தனர். ஆனால் கேள்வி எழுப்ப அனுமதி இல்லை. அங்கேயாவது எழுதி கொடுக்கலாம், இங்கே எழுதி கொடுக்க கூட அனுமதி கிடையாது. சரிங்களா? ஏன்னா அப்போதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவராக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்குன்னு சட்டமன்றம் அமைச்சு கொடுத்தாங்க. சட்டமன்றத்தில் வந்து அமைதியாக பாருங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து உங்களோட கோரிக்கைகளை நீங்க பேப்பர் எழுதி கொடுங்க. அவங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க முடியாம மாத்தி விவாதம் பண்ணக்கூடாது, கலந்துரையாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 1892 எழுதி கொடுக்க சொல்றாங்களா? அடுத்து 1909 ஓகே, நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொஸ்டின் கேட்கலாம், ஆனா வெளியுறவு விஷயங்கள்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 1909 ஒன்னா அடுத்த ஸ்டெப்ல கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது அடிஷனல் பாயிண்ட். அதே 1892 பார்த்தோமா, 93 நடந்த விஷயங்கள் பாருங்க. இதை அப்படியே நோட் பண்ணிக்காங்க. ஒரு டைம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. சரிங்களா? முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 விவேகானந்தர் சிக்காகோ மாநாடு 1893. தாதாபாய் நவ்ரோஜி ஐஎன்சி தலைவராக இருந்தது 1893. அன்னி இந்தியாவிற்கு வந்தது 1893. காந்தி தென்னாப்பிரிக்கா சென்றது 1893. ஆதி திராவிட மகாஜன சபை ரெட்டமலை சீனிவாசன் தொடங்கியது, அதாவது 1891 வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மகாஜன சபை. அயோத்திதாச பண்டிதன் படிச்சிருப்போம் 10th புக்ல. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை, இவர் ரெட்டமலை சீனிவாசன் தொடங்கியது. ஓட்டுரிமை நியூசிலாந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. நியூசிலாந்து பெண்களுக்கு முதன்முறையாக ஓட்டுரிமை அளித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1893 தான். தென் கணபதி பண்டிகை திலகர் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் சேம் இயர்மா. இவ்வளோ விஷயங்கள் 1893 நடந்திருக்கு. இதை அப்படியே எழுதி படிச்சுக்கோங்க. பாலிட்டி தான் இந்த மாதிரி உள்ள நான் சொல்ற விஷயங்களை தனியாக படிச்சுக்கிட்டீங்கன்னா ஜிகேல ஐஎன்எம்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயின்சிட் ஆகும். நிறைய விஷயத்தை நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ஆப்ஷனை எலிமினேட் பண்றதுக்கு. 1896 பாருங்க, அந்த வருஷத்தை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ 1892 அப்படியே நேரம் எங்க போயிடும், 1909க்கு போயிருமா? போற வழியில அப்படியே ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயங்கள் இங்கே படிச்சிட்டோம்னா ஐஎன்எம்ல ஈஸியா இருக்கும், அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். 1896 தேசிய பாடல் பாடப்பட்டது. தேசிய பாடல் எதை சொல்லுவோம்? ஜனகணமன. தேசிய பாடல் பாடப்பட்டது. பாடும்போது ஐஎன்சி தலைவர் யார்? இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரகமதுல்லா சயானி அப்படிங்கிறவர் 1896 ஐஎன்சி தலைவர். தேசிய பாடல் என்னது? வந்தே மாதரம் பாடப்படும் பொழுது தலைவராக இருந்தவர். சரிங்களா? தேசிய பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்னு படிச்சிருப்போம். தேசிய பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய பாடல் எழுதியவர் வேற, பாடியவர் வேற. ஆண்டு முக்கியம் 1896 தேசிய பாடல். அப்படியே தேசிய கீதம் வந்தாங்கன்னு வைங்களேன் 1911 அப்படியே மாத்திக்கணும். இது தேசிய கீதம் ஜனகணமன. அதை பாடியவரும் ரவீந்திரநாத் தாகூர் தான், எழுதியவரும் ரவீந்திரநாத் தாகூர் தான். பாடப்பட்ட இடம் ரெண்டுமே கல்கத்தா. சரிங்களா? ஸோ தேசிய பாடலை பாடும்போது ஐஎன்சி தலைவர் ரகமதுல்லா சயானி. தேசிய கீதத்தை பாடும்போது ஐஎன்சி தலைவர் பிஷன் நாராயண் தத். எழுதிக்கோங்க, பிஷன் நாராயண் தத். இவங்க ரெண்டு பேர்ல ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்கம்மா. சரிங்களா? பின்னாடி திரும்ப படிப்போம். அடுத்து 1897 ராமகிருஷ்ணா மிஷன் தொடங்கப்பட்டது. அப்படியே அந்த வருஷத்துல வாங்க, அடுத்த வருஷம் 1897. அடுத்து 1902 விடிவெள்ளி கழகம் சதீஷ் சந்திரா அவர்களால் தொடங்கப்பட்டது. 1904 பழங்கால நினைவு சின்னங்கள் சட்டம் இயற்றப்பட்டது 1904. 1905 எல்லாருக்கும் தெரியும் வங்கப்பிரிவினை அக்டோபர் 16 கருப்பு சட்டம், வங்கப்பிரிவினை கொண்டு வரப்பட்டது 1905. அதுக்கப்புறம் 1906 முஸ்லீம் லீக் கொண்டு வந்திருப்பாங்க 1906. 1907 வந்து பாத்தீங்கன்னா சூரத் பிளவு, தீவிரவாதிகள் மிதவாதிகள் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. இந்த மாநாட்டுக்கு சூரத்தில் நடந்திருக்கும். இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ராஸ் பிகாரி கோஷ். 1908 மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. மிதவாதிகள் மட்டும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேத்தா காங்கிரஸ் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 1907 சண்டை போட்டு யார் போயிருவாங்க? தீவிரவாதிகள் கிளம்பிடுவாங்க. அப்ப இந்த காங்கிரஸ்க்கு பேர் மேத்தா காங்கிரஸ் அழைக்கப்பட்டிருக்கும். அப்படியே நம்ம 1892 இருந்து நேரம் எங்க வந்துட்டோம்? இப்போ 1909 அடுத்த சட்டத்துக்கு வந்துட்டோம். சட்டத்துக்கு வர்ற வழியில் அப்படியே ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கோம், அதை எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. 1909 இந்தியன் கவுன்சில் சட்டம். இப்போ வைஸ்ராயா இருந்தவர் யார்? அண்ட்
எஸ்ஓஎஸ்ஸாக இருக்கிறவர் யார் இம்பார்ட்டன்ட், இவங்களை வச்சு தான் அந்த பேரே வந்திருக்கு. வைஸ்ராய் மிண்டோ எஸ்ஓஎஸ் மார்லி, மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்றாங்க. மிண்டோ வைஸ்ராய், மார்லி எஸ்ஓஎஸ், இவங்க பேர்ல தான் என்ன வருது, சட்டம் ஏற்றதுனால மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. இந்த சட்டத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி கொடுக்கப்பட்டது தான் இதோட சிறப்பு. ஃபர்ஸ்ட் ஒன்று முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி, ரெண்டாவது இந்த சட்டம் கொண்டு வந்த அப்போதான் வைசிராய் நிர்வாக குழுவில் முதலாக ஒரு இந்தியர் சேர்க்கப்பட்டார், எஸ்பி சின்கா. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், கேட்க வாய்ப்பு இருக்கு. தென் கோபாலகிருஷ்ண கோகலேவுக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு சொல்லப்படுவாங்க இது, சரிங்களா. தென் மத்திய சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 16 இருந்து 60 கூடியது. இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரா சொல்லிட்டாங்க. இப்போ அங்கங்க உள்ள படிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகல, ஸ்ட்ரக்சரா பார்த்துட்டா ஈஸியா புரிஞ்சிடும். 16ல் 60 ஏற்றப்பட்டது. முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி கொடுக்கப்பட்டது, இதுதான் முக்கியம். முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி கொடுக்கப்பட்டது, மதவாத பிரிவினைக்கு வழிவகுத்ததுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், ஃபாதர் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இவரையும் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு மிண்டோவையும் அழைப்பார்கள். ஏன்னா மிண்டோ வந்து முஸ்லிம்களுக்கு தனித்தொகுதி கொடுத்ததுனால, சரிங்களா. அடுத்து மிண்டோ வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை, ஓகேவா. அடுத்து பாருங்க, சொன்ன பாயிண்ட் தான். வைசிராய் நிர்வாக குழுவில் முதலில் நியமிக்கப்பட்ட ஒரு இந்தியர் எஸ்பி சின்கா. இவர் என்ன மெம்பரா நியமிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பார். எஸ்பி சின்கா, சத்யேந்திர பிரசாத் சின்கா சட்ட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். தென் பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் அவை, பாராளுமன்றத்தில் பாருங்க 2 அவைகள் இருக்குல்ல, லோக்சபா ராஜ்யசபா. பொதுமக்கள் அவையில் உறுப்பினராக இருந்த, நல்லா பாருங்க பாராளுமன்றத்தில். இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா வைசிராய் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில், இது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், 2ஆ பிரிச்சிருப்போம்ல. கரெக்டாக நம்ம வைஸ்ராய்க்கு கீழே நல்லா பாருங்க, அந்த இடத்துல பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வேற, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேற. எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் தான் யாரா சேர்ப்பாங்க, எஸ்பி சின்கா. தென் பார்லிமெண்ட்ல பொதுமக்கள் அவையில் சேர்க்கப்பட்ட உறுப்பினர்கள்ல 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேர்க்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. மக்களவையில் இடம்பெற்ற முதல் இந்தியர்னு கேட்டாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அதனால தான் அவர் முதுபெரும் மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறம் 2வது உறுப்பினர் யாருன்னா நம்ம எஸ்பி சின்கா தான். 2ஆவதாக சேர்க்கப்பட்டவர் எஸ்பி சின்கா. தென் 1911 தேசிய கீதம் முதலாக பாடப்பட்டது யாரு காலத்துலன்னு பார்த்தோம். 1911 மாநாடு நடைபெற்ற இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா. பாடிய போது தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஷன் நாராயண் தத், சரிங்களா. பிஷன் நாராயண் தத். டெல்லி தலைநகராக அறிவிக்கப்பட்டது இதே வருஷம். 1905 பிரிக்கப்பட்ட வங்காளம் மறுபடியும் இணைக்கப்பட்டது ஹர்டின்ஸ் 2 பீரியட்ல, அதே 1911. 1914 to 18 நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கும். ஸோ இந்த முதல் வேர்ல்டு வார் முடிவில் உருவாக்கப்பட்டது லீக் ஆஃப் நேஷன். பின்னாடி நம்ம 1945 அக்டோபர் 24 2வது வேர்ல்டு வார் முடிவில் உருவாக்கப்பட்டது யுனைடெட் நேஷன், சரிங்களா, ஐநா. இது லீக் ஆஃப் நேஷன். அடுத்து 1915 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். 1915 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஏன் அப்படின்னு பார்த்தா 1915 ஜனவரி 9ஆம் தேதி காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வர்றாரு. ஸோ அந்த டேவை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுகிறோம். ஸோ இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் 1915 கொண்டு வர்றோம். ஸோ 15ஆம் தேதி ஜனவரி 5 காந்தி வந்திருக்காரு. ஸோ 2003 நம்ம இந்தியர்கள் தினம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடுறோம். 2004 என்ஆர்ஐ டிபார்ட்மெண்ட்னு சொல்லியே ஒரு டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்போம் 2004. திரும்ப 2015 டைமில் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஓசிஐ வந்து பிஐஓ வந்து ஓசிஐ கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படிங்கிறத ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் கூட ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து தான் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் 2 இயர்ஸ் ஒன் செலிப்ரேட் பண்றோம். இது இப்போ இருக்கக்கூடிய புக்ல பாக்ஸ் கொஸ்டின். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் 2015 இருந்து எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுறாங்க. ஸ்டார்டிங்ல இயர்லி ஒன்ஸ் கொண்டாடணும். இப்போ வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை ஜனவரி 9ஆம் தேதி, சரிங்களா, ஜனவரி 9 2 வருஷத்துக்கு ஒரு முறை என்ன கொண்டாடுறோம், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்ஆர்ஐ டே செலிப்ரேட் பண்றோம். ஸோ 1916 லக்னோ ஒப்பந்தம் தன்னாட்சி இயக்கம் 2மே கொண்டு வந்திருப்பாங்க. லக்னோ ஒப்பந்தம் தன்னாட்சி இயக்கம். லக்னோ ஒப்பந்தத்தப்போ வந்து ஐஎன்சி தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம், இதை வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்றப்போ ஐஎன்சி தலைவராக இருந்தவர் யாரு, ஐ திங்க் மஜும்தார் இருந்திருப்பார் 1916. தென் தன்னாட்சி இயக்கம் அப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1917 அன்னி பெசன்ட், இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் உமன் லீடர் 1917 ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் பெண் தலைவராக அன்னி பெசன்ட் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1917. அதே வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரிப்போர்ட் ஆகஸ்ட் 20 1917 கொண்டு வரப்பட்டது. ஆகஸ்ட் அறிக்கைன்னு சொல்லுவாங்க. இதில் 3 விஷயம் இருக்கு. ஆகஸ்ட் அறிக்கை, ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகஸ்ட் அறிக்கை அப்படின்னு சொல்றது 1917. ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்றது 1940 லின்லித்கோ பிரபு கொடுத்திருப்பாரு, சரிங்களா. ஸோ அது மாதிரி ஆகஸ்ட் புரட்சின்னு ஒன்று இருக்கு. நம்ம சொல்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தான் ஆகஸ்ட் புரட்சி. அது ஆகஸ்ட் மாதம் நடந்திருக்கும் 8/8/1942. அதனால என்ன சொல்லுவோம்னா ஆகஸ்ட் புரட்சின்னு சொல்லுவோம். இது ஆகஸ்ட் அறிக்கை, அதுக்கப்புறம் ஆகஸ்ட் புரட்சி,
தென் ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் ஆஃபர், அது வந்து லெனின்கோ கொடுத்தாரு 1940. சரிங்களா? அதுக்கப்புறம் 1918 ஜூலை 8ஆம் தேதி மாண்டேகு செமிஸ்போர்டு இந்தியாவில் பொறுப்புள்ள அரசாங்கம் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்றத ஒரு டேட்டா வச்சு ஒரு சட்டம் ஏற்றிருப்பாரு. அந்த சட்டம் தான் இதன் அடிப்படையில் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது 1919 சட்டம். இதை தான் நம்ம மாண்டேகு செமிஸ்போர்டு ஆக்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1919, மாண்டேகு செமிஸ்போர்டு சீர்திருத்த சட்டம். இதுல மாண்டேகு யாரு? நம்ம போன டைம் மிண்டோ மார்லி பார்த்தோம். அதுல மிண்டோ யாரு? வைஸ்ராய். மார்லி யாரு? SYS. இங்க மாண்டேகு தான் SYS, செமிஸ்போர்டு தான் வைஸ்ராய். இதை வச்சு லாஸ்டா SI எக்ஸாம்ல நம்ம டெக்னிக்கல் SI லாஸ்ட் 2018 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, ரவுலட் ஆக்ட் ஜாலியன் வாலாபாக் கொண்டு வந்தப்போ இந்தியாவின் வைஸ்ராய் யார் அப்படின்னு கேட்டாங்கம்மா. ஜாலியன் வாலாபாக் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1919 சொல்லி. அப்போ இந்த 1919 சட்டத்தை தெளிவா படிச்சிருந்தா சில பேர் மாண்டேகு செமிஸ்போர்டு, அப்ப ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? மாண்டேகு. ஆப்ஷன்ல மாண்டேகு கொடுத்துருக்காங்க. மாண்டேகு அப்ப யாரு? அரசு செயலர் தான். இந்த செமிஸ்போர்டு தான் யாரா இருக்காரு? வைஸ்ராயா இருக்காரு. இங்க படிச்சது எப்படி ஹிஸ்டரியில லிங்க் ஆகுதுன்னு பாத்தீங்களா? ஹிஸ்டரியில ஜாலியன் வாலாபாக் கொண்டு வந்தப்போ யார் வைஸ்ராய்னு கேட்டாங்க. அப்ப வைஸ்ராய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செமிஸ்போர்டு. மாண்டேகு வந்து யாரு? அரசு செயலர் அப்ப இருந்தவர். சட்டம் நடைமுறைக்கு வந்தது எப்போன்னு பாருங்க, பிப்ரவரி 1921. சட்டம் இயற்றப்பட்டது 1918. சட்டத்தை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றது 1919. சட்டம் நடைமுறைக்கு வந்தது பிப்ரவரி 1921 தான். இதன் அடிப்படையில் தான் 1921 இம்பீரியல் எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு எலெக்ஷன், ஒருங்கிணைந்த எலெக்ஷன் நடைபெற்றிருக்கும். அதை பின்னாடி பார்ப்போம். இதன் அடிப்படையில் மாகாணங்களில் இரட்டையாட்சி அறிமுகம் செய்யப்பட்டது. இதான் சொன்னேன், இரட்டையாட்சி அப்படின்றப்போ 2 வகையான துறைகளை பிரிக்கிறாங்கல்ல, ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள். ஒதுக்கப்பட்ட துறைகளில் லா அண்ட் ஆர்டர், ஃபினான்ஸ், இந்த மாதிரி முக்கியமான துறைகளை ஃபுல்லாக பிரிட்டிஷ் எடுத்துக்கிறாங்க. இந்தியர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏரியாவுக்கு என்ன செய்யறாங்க? மாற்றப்பட்ட துறைகளை ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. அதான் இதில் பார்ப்போம் இரட்டை ஆட்சின்னு சொல்லி. லண்டனில் உயர் ஆணையர், இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஏரியா. லண்டன்ல உயர் ஆணையர், ஹை கமிஷனர் ப்ராவின்சஸ் அப்படிங்கிற ஏரியா பிரிக்கிறாங்க. இது நம்ம பின்னாடி எலெக்ஷன்ல பார்ப்போம். எலெக்ஷன்ல ABCDன்னு ஒரு 4 ஏரியா சொல்லியிருப்போம். எலெக்ஷன்ல பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அஜ்மீர், பலுசிஸ்தான், கோர்க், டெல்லி, இந்த மாதிரி முக்கியமான ஒரு சில ஏரியா வந்து உயர் ஆணையர் பகுதி கண்ட்ரோல்ல வரும். இப்போ நமக்கு எப்படி யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது லெப்டினன்ட் கவர்னர் கண்ட்ரோல்ல வருது, அது மாதிரி ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் உயர் ஆணையர் கண்ட்ரோல்ல வரக்கூடிய ஏரியாக்கள் பிரிச்சிருப்பாங்க. இந்த உயர் ஆணையர் அப்படிங்கிற போஸ்ட் 1919 தான் கிரியேட் ஆகும். நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் போடும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ட்ரக்சர்ல வந்து முதல் யார் போட்டோம்? ஃபர்ஸ்ட் கிரவுன், அது கீழே பார்லிமெண்ட், பார்லிமெண்ட் கீழே SOS, SOSக்கு கீழே யார் போட்டோம்? வைஸ்ராய். அந்த SOSக்கு சப்போர்ட் பண்ண இந்த சைடு இந்தியன் கவுன்சில், அந்த அதுக்கு ஆப்போசிட் சைடுல தான் ஹை கமிஷனர் ஏரியா, ஹை கமிஷனர். ஸோ அவர் வந்து புதுசாக கிரியேட் பண்றாங்க. இதுல பாருங்க, முதல் உயர் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் வில்லியம் ஸ்டீவன்சன். சர் வில்லியம் ஸ்டீவன்சன் மேயர் அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் ஆணையர். முதல் இந்திய உயர் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதிபா மெர்வான்ஜி தலாக். தாதிபா மெர்வான்ஜி தலாக் அப்படிங்கிறது முதல் இந்திய உயர் ஆணையர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அடிஷனல் டேட்டா தான், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து மத்திய பட்ஜெட்டிலிருந்து மாகாண பட்ஜெட் பிரிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா மாகாணத்தில் இரட்டையாட்சி கொண்டு வந்துட்டாங்கல்ல, அப்போ மாகாணத்துக்கு தனியாக என்ன பண்றாங்க? பட்ஜெட்டை பிரிக்கிறாங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 1919 சட்டம். முதல்ல தேர்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் தேர்தல் எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது? 1919 தான். அந்த தேர்தல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் எலெக்ஷன், நேரடி தேர்தல். அப்ப நேரடி தேர்தல்னா நேரடியா யார் யாரெல்லாம் ஓட் பண்ண போறது அப்படின்னு எடுத்தோம்னா முக்கியமா லேண்ட்லார்ட்ஸ், யார்கிட்டலாம் நிலம் அதிகமா இருக்கு, வரி ஒரு வருஷத்துக்கு 3000 ரூபாய்க்கு மேல யார் வரி கட்டுறாங்க, அது மாதிரி யாரெல்லாம் 8வது வகுப்புக்கு மேல படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பிரிச்சு இவங்க மட்டும்தான் தேர்தலில் ஓட்டு போட முடியும்னு சொல்றாங்க. நேரடி தேர்தலை கொண்டு வர்றாங்க. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5% ஆஃப் பீப்புள் ஓட்டு போட அந்த டைம்ல தயாராகிறாங்க இந்தியாவில். ஸோ அப்போ அந்த டைம்ல இந்தியா பாகிஸ்தான் சேர்ந்து தான் இருந்துச்சு. 2.5% ஆஃப் மக்களுக்கு தான் ஓட்டுரிமை இருந்துச்சு. அப்போ 2.5% ஆஃப் மக்கள் அப்படிங்கிறது இப்போ அப்போ சொல்லணும் அப்படின்னா 7 கோடி மக்கள் ஓட்டு போடுற உரிமை பெற்றிருந்தவங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலாக இருப்போம். நம்ம தமிழ்நாடே இதை ஓவர்டேக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்தியா பாகிஸ்தான் சேர்ந்து அவ்வளோ பெரிய ரீஜியனில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அளவுக்கு தான் ஓட்டுரிமை வழங்கப்பட்டிருக்கு. 2.5% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன். தென் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது 1909 பார்த்தோம். மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இப்போ இதுல யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள், இந்தோ கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், ஐரோப்பியர்கள், இந்த மாதிரி 4 பேருக்கும் எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க? பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க, ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? தென் மத்திய சட்டமன்றத்தில் பாருங்க, மத்திய சட்டமன்றத்தில் ஈரவை சட்டமன்றம் கொண்டு வரப்பட்டது. இப்போ 1909 நான் சொன்னேன், ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1909 மொத்தம் வந்து 60 பேர். இந்த 60 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா
நாமினேட்டட். மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 பேர், மாநிலங்களவையில் 27 பேர். இந்த 27 பேரில் 8 பேர் முஸ்லீம். இது ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி மத்திய ஈரவை சட்டமன்றத்தில் மாநிலங்களவையில் 60 பேர், மத்திய சட்டப்பேரவையில் 145 பேர். சரிங்களா? இந்த 145 பேர், இந்த 60 பேரில் 26 பேர் நாமினேட்டட். இந்த 145 பேரில் 41 பேர் நாமினேட்டட். டோட்டலாக இப்போ போட்டியிட்டவங்க 205 பேர், 205 மெம்பர்ஸ். சரிங்களா? மத்திய ஈரவை சட்டமன்றத்தில் நடைபெற்ற மொத்த போட்டி முதல் தேர்தலில். சரிங்களா? முதல் ஈரவை சட்டமன்றமாக கொண்ட முதல் தேர்தல் இம்பீரியல் எலெக்ஷன் 1921 நடந்தது. அதில் நடந்த மொத்த சீட்டு நாமினேட்டட் எவ்வளோ, செலக்டட் எவ்வளோ பார்த்துக்கோங்க. தென் 1926 அக்டோபர் 1 பொது பணியாளர் தேர்வாணையம், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1926 அக்டோபர் 1 மாகாணத்தில் இரட்டை ஆட்சி. நம்ம ஸ்டார்டிங் சொன்னல, எப்படி மத்தியில் ஈரவை சட்டமன்றம் கொண்டு வராங்களோ, மத்தியில் கொண்டு வந்து ஈரவை சட்டமன்றம், மேலவை கீழவை, அதுதான் மாகாணத்தில் இரட்டை ஆட்சி. இரட்டை ஆட்சி அப்படின்னா 2 துறைகள் பிரிக்கிறாங்கல்ல, ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை. இல்லை இந்த காவல்துறை, லா அண்ட் ஆர்டர், சிறைச்சாலை, நீர்ப்பாசனம், இரிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வனங்கள், அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ், இதெல்லாம் யாருக்கு எடுத்துக்கிறாங்க? ஒதுக்கப்பட்ட துறை. கவர்னர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், நிர்வாக குழு பொறுப்பில் அவங்க எடுத்துக்கிறாங்க. நிர்வாக குழு யாரும் இல்லை. பட் பின்னாடி நம்ம இந்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய குழுக்களில் கல்வி, உள்ளாட்சி, சுகாதாரம், பொதுப்பணி, விவசாயம், துப்புரவு, இந்த மாதிரி ரொம்ப மக்களோட ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகக்கூடிய துறைகள், அதிகமான வருமானம் வராத துறைகள், அப்படி துறைகளை ஒதுக்கிடுறாங்க. சரிங்களா? குறைகள் அதிகமாக ஈஸியாக மக்கள் சொல்றக்கூடிய துறைகள்லாம் நம்ம இந்தியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஏரியாவுக்கு ஒதுக்கிட்டாங்க. சிம்பிளாக பார்த்தா அவ்வளோதான். தென் தலைவர்களோட கருத்து, ரொட்டி கேட்டதற்கு கல் கிடைத்ததுன்னு சொல்லியிருப்பார் காந்தி. நாங்கள் உங்கள்கிட்ட என்ன கேட்டோம், நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? ரொட்டி கேட்டதுக்கு கல்லை கொடுத்துருக்கீங்கடா அப்படின்னு சொல்றாரு காந்தி. காந்தி சொன்ன கூற்று இது. ஆங்கிலேயர்கள் பெருந்தன்மையற்ற இதை ஆங்கிலேயர்களின் பெருந்தன்மையற்ற ஒரு செயல், இதை ஏற்பது இந்தியர்களுக்கு மதிப்புடையது அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி இவங்க கொடுத்த விஷயத்தை இந்தியர்கள் ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அன்னி பெசன்ட். அந்த டைம்ல தான் இந்த சட்டம் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் தந்தது அப்படின்னு சொன்னது ஐஎன்சி. இப்போ நீங்கள் கொடுத்த 1919 மாண்டேக் செம்ஸ்போர்டு எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் கொடுத்ததுன்னு சொல்லியிருப்பாங்க ஐஎன்சி தலைவர்கள் அந்த டைமில் 1919. 1919 ரவுலட் சட்டம் வந்திருக்கும், ஜாலியன் வாலாபாக் வந்திருக்கும், கிளாபத்தோட முதல் மாநாடு நடைபெற்றிருக்கும், ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும், வரிகுடா இயக்கம் நடைபெற்றிருக்கும். 1922 அப்புறம் சௌரி சௌரா இன்சிடென்ட், 1922 பிப்ரவரி 5 சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்திருக்கும். 1923 சுயராஜ்ய கட்சி ஒத்துழையாமை இயக்கத்தை சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்ததுனால காந்தி ஒத்துழையாமை இயக்கத்திலிருந்து பின்வாங்கிடுவார். அதனால சிஆர் தாஸ், மோதிலால் நேரு சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, சுயராஜ்ய இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி 1924 ஐஎன்சி தலைவராக யார் இருந்திருப்பாரு? காந்தி. பெல்காம் கர்நாடகாவில் ஐஎன்சி தலைவராக இருந்திருப்பாரு. 25 சிஆர் தாஸ் இறந்ததுனால என்ன பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் சுயராஜ்ய கட்சி கலைக்கப்பட்டிருக்கும். அதே 25 கலைக்கப்பட்டிருக்கும். 25 பெரியார் சுயமரியாதை இயக்கம் தொடங்கியிருப்பாரு. ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வைக்கம் போராட்டம், கான்பூர் சதி வழக்கு 1924, சுயராஜ்ய கட்சி முடிவு, சுயமரியாதை இயக்கம் தொடக்கம் 1925. ஐஎன்சியில் 2வது பெண் தலைவர், இந்தியாவை சேர்ந்த முதல் பெண் தலைவர் சரோஜினி நாயுடு 1925. 1917 முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். கீழே பெண் தலைவர்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிருங்க கமெண்ட்ல. முதல் பெண் தலைவர் இந்தியாவில், முதல் பெண் தலைவர் நம்ம ஐஎன்சியில், அடுத்து 2வது பெண் தலைவர் இந்தியா ஐஎன்சியில், 3வது பெண் தலைவர் ஐஎன்சியில். பெண் தலைவர்கள் 1, 2, 3. இதில் இந்தியாவை சேர்ந்த பெண் தலைவர் யார்? அது 4 பாயிண்ட் மட்டும் கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க. சரோஜினி நாயுடு. 1927 சைமன் குழு வருகை. இதுக்கப்புறம் நம்ம நேரம் எங்கே போய் 35 வரை அப்படியே போகணும் டிராவல் பண்ணி. 1927 சைமன் குழு வர்றாங்க. சைமன் குழு ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 3 பம்பாய் வர்றாங்க. 29 சென்னை வர்றாங்க. இந்தியாவுக்கு வரும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர் இல்லை. அதுக்கு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவில் யாருக்கு நம்ம கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, உங்க யாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டவொடனே ஒரு குரூப் டென்ஷனாக என்ன பண்ணிடுறாங்க, மோதிலால் நேரு தலைமையில் நேரு ரிப்போர்ட் அப்படின்ற ஒன்று சப்மிட் பண்றாங்க. அந்த நேரு ரிப்போர்ட் அப்படிங்கிறத 1928 படிச்சிருப்போம். இதுல இருந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல மறுபடியும் இதை பார்ப்போம். இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க, திரும்ப மறுபடியும் பார்ப்போம். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு உருவாக்கம் சொல்லி அடுத்த டைட்டில் வரும். அதில் இதுல இருந்து மறுபடியும் கொண்டு வருவேன். தென் 1928 நேரு அறிக்கை மோதிலால் நேரு தலைமையில் வெளியிடப்பட்டது. 1929 லாகூர் மாநாடு, ஜவஹர்லால் நேரு என்ன பண்றாரு, முழு சுதந்திர கோரிக்கையை முன்வைப்பாரு. இந்த 1928 நேரு ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க டொமினியன் அந்தஸ்து கேட்டிருப்பாங்க. பட் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவார், 1929 டொமினியன் அந்தஸ்து வேணாம், எங்களுக்கு முழு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. 1929 லாகூர் மாநாடு. அதை முன்னிட்டு தான் பின்னாடி ராவி நதிக்கரை என்ன பண்ணுவாங்க, கொடியேற்றுவாரு. அந்த 1930 ஜனவரி 26 நாளை தான் பூர்ண சுயராஜ்ய தினமாக அறிவிப்பார். அதை நினைவு கூறும் வகையில் தான் இப்போ நம்ம ஜனவரி 26 1950 குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? தென் 1930 உப்பு சத்தியாகிரகம், 31 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 2, 32 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 3, 2வது வட்டமேஜை மாநாடு, 3வது வட்டமேஜை மாநாடு. சரிங்களா? உப்பு சத்தியாகிரகம் அதெல்லாம் வரிசை அப்படியே கொண்டு வரோம். 33 கோயில் நுழைவு நாள், 8/3 மார்ச் 8ஆம் தேதி 1933 கோயில் நுழைவு நாள். 1934 அரசியல் நிர்ணய சபை வேண்டும் என எம்என் ராய்
கேள்வி எழுப்பியிருப்பாரு. 35 ஐஎன்சி அரசியல் நிர்ணய சபை வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம 35 சட்டம் பார்த்தோம்னா சட்டங்கள் முடியுது. 1935 இந்திய அரசு சட்டம். இது எதெல்லாம் வச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம 1919 ஒரு சட்டம் போட்டாங்க. அது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லி 1927 சைமன் தலைமையிலான ஒரு குழு வந்து ஆராய்ச்சி பண்ண வர்றாங்க. அந்த குழு கொடுத்த ரிப்போர்ட், நம்ம போட்ட இரட்டை ஆட்சி, மாகாணத்தில் இரட்டை ஆட்சி மக்கள்கிட்ட திருப்தியா இருந்துச்சா இல்ல அதிருப்தியை ஏற்படுத்துச்சா, அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1, 2, 3 நடந்த 3 வட்டமேஜை மாநாடுகளின் முடிவுகள், அதன் முடிவுகளில் வெளியிடப்பட்ட வெல்லிங்டன் பிரபு ரிலீஸ் பண்ண வெள்ளை அறிக்கை. இந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற கான்செப்ட் இன்னமுமே கண்டினியூ ஆகிட்டு வருது. இப்போவுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி வச்சு ஈஸியாக சொல்றாங்க, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அதை பத்தின வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொன்னா கணக்குகள் அடங்கிய புள்ளி விவரங்கள், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பட்ஜெட் போடுறோம், ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு செலவு பண்றோம்னு சொல்றோம், அதுக்கான ஒயிட் நோட்டீஸ் கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா எதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிற கிளியர் எக்ஸ்பிளனேஷன், அதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனை வந்து வெல்லிங்டன் பிரபு தாக்கல் பண்றாரு. அதோட விளைவு என்ன, நல்லது என்ன, கெட்டது என்ன, என்னெல்லாம் நடந்திருக்கு, நம்ம எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், அதனால மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க, எவ்வளவு பேர் அதனால என்ன பண்ணியிருக்காங்க, பெனிஃபிட் அனுபவிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஓவரால் டீடைல்ஸ் அடங்கி ஒரு வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்றாருன்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து, இது மட்டும் இல்லாமல் தேர்தல் பற்றிய லோதியான் குழுன்னு சொல்லுவோம், லோதியான் குழு அறிக்கை, இதெல்லாமே சேர்த்து மொத்தமாக சேர்த்து தான் நம்ம என்ன பண்றாங்கன்னா இந்திய அரசு சட்டம் மேக் பண்ண போறாங்க. இந்த கருத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்திய அரசு சட்டம் 1935 கொண்டு வர்றாங்க. இந்திய அரசு சட்டம் கொண்டு வரும்போது என்னென்ன சொல்றாங்கன்றதை இப்போ கீழே பார்ப்போம். சைமன் குழு அறிக்கையை பாருங்க, அவங்க சொன்ன விஷயத்தை பாருங்க. மாகாணத்தில் இரட்டையாட்சி நீக்கப்பட்டு சுயாட்சி கொண்டு வர வேண்டும். மாகாணத்தில் இரட்டையாட்சியை நீக்குங்கன்னு சொல்றாங்க. மத்தியில் நார்மலா இருக்கிறது சுயாட்சி தான், மாகாணத்தில் மட்டும் இரட்டையாட்சி இருந்தது, ஒதுக்கப்பட்ட துறை, அது மாதிரி துறைகளை பிரிச்சிங்களா, அதை நீக்குங்க, நீக்கிட்டு எந்தெந்த துறையில் யார் யார் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லி பட்டியல் பிரிக்கலான்றதை அடுத்ததை கொண்டு வர்றாங்க. தென் மத்தியில் கூட்டாட்சி, எஸ், மாகாணத்தில் இரட்டையாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, ஃபெடரல் கவர்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட வேண்டும், தற்போதைய மியான்மர், இது மூணுமே வந்து சைமன் குழு அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு தான் அடுத்து என்ன பண்ணுறாங்க, 1935 சட்டம் எழுதுறாங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு பாருங்க. மத்திய மாநில கூட்டு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட வழிவகை செய்தது. மத்திய அரசு மாநில அரசு கூட்டு பணியாளர் தேர்வாணையம். அடுத்து RBI ஆக்ட் 1934 படி ஹில்டன் யங் குழுவின் பரிந்துரையின்படி, நல்லா புரிஞ்சுக்கணும், 1934 சட்டம் RBI ஆக்ட், ஹில்டன் யங் கமிட்டி, RBI வேணும்னு சொல்லி பரிந்துரை செய்த கமிட்டிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹில்டன் யங் கமிட்டி, இன்னொரு பேர் ராயல் கமிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இவங்க தான் ரிசர்வ் பேங்க் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க சொன்ன 1934 சட்டத்தின்படி ஏப்ரல் 1, 1935 RBI கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் 1 RBI உருவாக்கப்பட்டது 1935. சரிங்களா? தென் 1935 சட்டத்தின்படி பர்மா பிரிக்கப்பட்டது. பர்மா பிரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் உண்மையாக பர்மா பிரிக்கப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1937 தான் பர்மா பிரிக்கப்பட்டிருக்கும். தென் 1989 மியான்மர் என பெயர் மாற்றப்பட்டிருக்கும், அது வேணா கீழே எழுதிக்கோங்க. இன்றைய அரசியலமைப்பில் 75% எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொல்லப்பட்ட 1935 சட்டத்தில் இருந்து தான். அந்த சட்டத்தில் அடங்கின சரத்துகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 321 சரத்துகள் இருக்கு. இந்த 1935 சட்டத்தில் 10 அட்டவணைகள் இருந்திருக்கு. சரிங்களா? 10 அட்டவணைகள், 321 சரத்துகள் அடங்கிய மிக நீளமான அரசியலமைப்பாக இருந்தது நம்ம லாஸ்ட் 1935. அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை 75% வச்சு இன்னொரு 25% ஆட் பண்ணி தான் இப்போ நம்ம செயல்பாட்டில் இருக்கிற அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? மாகாணத்தில் இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டு சுயாட்சி 1937 அறிமுகப்படுத்தப்பட்டது. மாகாணத்தில் இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டு சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. மத்தியில் கூட்டாட்சி கொண்டு வரப்பட்டது, ஃபெடரல் கவர்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருப்பாங்க. தென் இதில் பிரச்சனை வந்தால் பிரச்சனையை போக்கணும்னு சொல்லி 1937 ஃபெடரல் கோர்ட் ஒன்று, கூட்டாட்சி நீதிமன்றம் டெல்லியில் தொடங்கியிருப்பாங்க. சரியா? தென் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பெண்கள், தொழிலாளர்கள், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்பட்டது. பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பெண்கள், தொழிலாளர்கள் எல்லாருக்குமே என்ன பண்ணியிருப்பாங்க, வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது அடுத்து முக்கியமான டேட்டா. அடுத்து 1937 கூட்டாட்சி நீதிமன்றம் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கூட்டாட்சி நீதிமன்றத்தோட முதல் நீதிபதி மௌரிஸ் கியர், இவர் தான் கூட்டாட்சி நீதிமன்றத்தின் முதல் நீதிபதி. நம்ம ஃபர்ஸ்ட் 1773 பார்த்தோம்ல, 73 சட்டத்தின்படி 74 நீதிமன்றம் கொண்டு வந்தாங்க. எலிசா இம்பே அப்படின்னு பார்த்தோம், அவர் வந்து முதல் CJB சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பெங்கால், இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஃபெடரல் கோர்ட் மௌரியஸ் கியர். 1937 படி முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. 11/6 ஈரவை சட்டமன்றம். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வங்காளம், சென்னை, பீகார், பம்பாய், ஐக்கிய மாகாணம், அஸ்ஸாம், இந்த 6 இடத்துல மட்டும்தான்
ஈரவை சட்டமன்றம் இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல நம்ம பார்த்தோம்ல 11 மாகாணங்கள் 565 சுதேச அரசுகள்னு பார்த்தோம். அந்த 11 மாகாணத்துல அப்போ இருந்த ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாகாணங்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா எத்தனை? 6. சரிங்களா? இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க், இப்போ இருக்கக்கூடிய ஈரவை சட்டமன்றம் உள்ள மாநிலங்கள் எத்தனை? நம்ம தமிழ்நாட்டில் 1986 எம்ஜிஆர் வந்து ஈரவை சட்டமன்றத்தை நீக்கிட்டாரு. இப்போ நம்ம இருக்கிறது ஓரவை சட்டமன்றம், சட்ட மேலவை கலைக்கப்பட்டது. அது இல்லாமல் இப்போ கரண்ட்ல இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈரவை சட்டமன்றங்கள் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு, அதுக்கு ஷார்ட்கட் கூட சொல்றேன். தமிழ் புக்கு 4 டைம் இது நான் லைவ்லேயே சொல்லியிருக்கேன் நிறைய டைம். இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஈரவை சட்டமன்றங்கள் உள்ள மாநிலங்கள். சரிங்களா? 1937 பர்மா பிரிக்கப்பட்டது. 1989 மியான்மர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1935 சட்டம். தென் எத்தனை பட்டியல் இருந்துச்சு அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம் கடைசி. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம நேரம் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வருவோம். நம்ம கான்ஸ்டியூஷன் இப்போ இருக்கக்கூடிய அரசியலமைப்பை மேக் பண்ணி முடிக்கிறப்போ இந்த பட்டியல் எப்படி மாறி இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ இந்த பட்டியல் கவுண்டிங் அங்கே வேணும் நமக்கு. மத்திய பட்டியலில் 59 துறைகள், மாநில பட்டியலில் 54 துறைகள், பொதுப்பட்டியலில் 34 துறைகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1935 பிரிக்கப்படும் போது துறைகள் பிரித்தது. ஸோ இதை வந்து இதிலிருந்து அப்படியே நேரம் வந்தோம்னா இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆக்டுக்கு அப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் அப்படின்னு எழுதிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து நம்ம சொல்லும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவேன் இதுக்கப்புறம். இப்போ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஜூலை 1947. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, சில புக்கில் 4ன்னு இருக்குமா, 18/7/1947. இந்த 2 டேட்டை எழுதி இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பில் அப்படின்னா இந்திய சுதந்திர மசோதா. இந்திய சுதந்திர மசோதா ஜூலை 3, 1947. இந்திய சுதந்திர சட்டம் ஜூலை 18, 1947. தென் இந்தியா சுதந்திரம் அடைந்தது 8, 1947. இது 3 மட்டும் எழுதிக்கோங்க. தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது 2ஐயும் கூட்டுனா வரும். 2ஐயும் கூட்டினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருது? 22/7/1947 தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அப்படியே நிப்பாட்டாம அப்படியே நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ட் வரை எழுதிடுவோம். திரும்ப நான் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ல வரும்போது அது கம்ப்ளீட் ஆகும்போது 47 வரை வரும். இப்போதைக்கு இந்த 4 பாயிண்ட் எழுதி முடிங்க. 1 இந்திய சுதந்திர மசோதா ஜூலை 3ஆம் தேதி ஸ்லாஷ் போட்டு 4 போட்டுக்கோங்க. புக்ல 4 இருக்கு. ஜூலை 3, 4, 1947. ஏன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் தர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மசோதா சட்டமாக மாறியது ஜூலை 18ஆம் தேதி 1947. இந்திய சுதந்திர சட்டமா வந்திருக்கும். இந்தியாவிற்கு தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது 22/7/1947. இந்தியா சுதந்திரம் அடைந்தது 15/8/1947. இந்த 4 டேட் மட்டும் எழுதி இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்றோம். சரிங்களா? சட்டங்கள் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் மேக்கிங் முடிச்சதுக்கப்புறம் அட்டவணை பகுதி, அதுக்கப்புறம் தான் நம்ம சரத்து 1 by 1 ஆரம்பிக்க போறோம். இதுக்கு கேப்ல ஒரு அவுட்லைன் ஒன்று சொல்லிடுறேன். அவுட்லைன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்லிமெண்ட் டேர்ம்ஸ் இருக்குல்ல, முக்கியமான விஷயங்கள். இப்போ பில்லுனா என்ன, ஆக்ட்னா என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ் அதையும் நான் ஒரு கிளாஸ் சொல்லிடுறேன். கண்டினியூஸாக படிங்க. வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வருஷம் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய வருடங்களில் எல்லாருமே அரசு வேலைக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. கான்ஃபிடண்டாக இருங்க. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.